இந்த பிரச்சனை ஏற்கனவே ஒரு முறை பேசப்பட்டு அதுக்காக எல்லா சேனலுக்கும் நாங்களும் கடிதம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி டப்பிங் சீரியல்ஸ் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்று. அதற்கப்புறம் எந்த பதிலும் வரவில்லை. பட் இப்போது நடக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உண்மையிலே கொஞ்சம் அலாமிங்காக இருக்குது. எனக்கு மைக்கு பிடிச்ச உடனே ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, வந்தவர்களே வாழ வைக்கும் தமிழ் மண்ணே வணக்கம், அதுதான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதே தான் நம்ம சொல்லி சொல்லி இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டுருக்கோம். இனிமே இது நடக்கக்கூடாது. இது ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு கவன ஈர்ப்பு இந்த முதல்ல கவனத்துக்கு கொண்டு வரும். அதுதான் இதோட இன்னைக்கு மீட்டிங்கோட முதல் கட்டம். கவன ஈர்ப்பு. தயவு செஞ்சு தமிழில் வாழும் இந்த கலைஞர்களை, ஏன்னா டிவிங்கிறது மட்டும்தான் ஒரு சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். இப்போ நிறைய பெண்களை கேட்டிங்கன்னா டிவியில் நடிக்கிறதே பெட்டருங்க, எங்களுக்கு சினிமா வேண்டான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப சேஃபாக வராங்க, அவங்க பாட்டுக்கு நல்லா கவனிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில், அதாவது சின்ன திரை ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட எங்களுக்கு இப்போ வந்ததில்லை. சமீப காலத்தில் இந்த மாதிரி பணம் கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க, சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஆனால் இப்போ சமீப காலத்தில் நிறைய சிக்கல்கள் கவுன்சிலும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா பொருளாதார ரீதியில் எல்லாமே உயர்ந்து கொண்டு போயிட்டுருக்கனால எங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கிறது. சேனல்கிட்டையும் மன்றாடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இப்போ என்ன போச்சுன்னா, இப்போ ஹிந்தியில் வர சீரியலை போட்டால் எல்லாருக்குமே கம்மி ஆகிடும், அப்படி எல்லாருடைய வேலையும் கம்மி ஆகிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் பேசும்போது இல்லைங்க இதெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இதுதான் முதல் கட்டம், இந்த கவன ஈர்ப்பு முதல் கட்டம். ஏன்னா இந்த தொழில் சின்ன திரை நசுங்கி விடக்கூடாது. சினிமா எப்படியோ அதில் 1008 கஷ்டம் இருக்குது. நான் சினிமாவும் எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வேலை யாருக்குமே இருக்கக்கூடாது. நான் தினம் என் ஆஃபீஸில் தயவு செஞ்சு என்னை சினிமா தயாரிப்புக்கு கூப்பிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நான் ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறனால எனக்கு சினிமா படமும் எடுத்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. ஆனால் அது அதை விட கஷ்டம். கஷ்டம்னு சொல்கிறத விட கேவலம்னு தான் நான் சொல்லுவேன். பணத்தையும் கொடுத்து கை கட்டி நின்று, நான் முன்னெல்லாம் சரவணன் சார் பார்த்து ஏன் இவர் கை கட்டி நிற்கிறாருன்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு உண்மையே புரியுது. இப்போ மனோபாலா ஒரு படம் எடுக்கிறாரு, அவர் கை கட்டிட்டு இருக்காரு. அது நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் அடுத்தது நான் கை கட்டுவேன். தேவையில்லை, அது ரொம்ப கஷ்டம். அது சீக்கிரமாக அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். பட் அதுக்கு முன்னாடி சின்ன திரை இருட்டில் மூழ்கி போகக்கூடாது. அது கண்டிப்பாக நடக்கணும். இன்றைக்கி சில தீர்மானங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த முதல்ல பெப்சி தலைவர் சிவா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். வந்தோடனே என் தலைமையில் போராட்டத்தை அறிவிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. பட் முதல்ல எல்லாத்துக்கும் மேலே சந்தோஷம், எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கூடி நிற்கிறீங்க பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 2-3 போராட்டங்களில் யார் எப்படி வந்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஒரு 10 பேர் அதுலேருந்து கழண்டு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருப்பேன். பட் இதுதான் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் நிற்பீங்களா? கடைசி வரைக்கும். இது முதல் கட்டம். இதுக்கு மேலே இன்னொரு கட்டம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் எல்லாரும் எங்களோட கை கோத்து நிற்கணும். நான் நிற்பேன், உங்களுக்கு தெரியும் நான் நிற்பேன்னு, நீங்களும் நிற்க வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதில் நீங்கள் நினைக்கலாம், இவங்கெல்லாம் சன் டிவிக்கு தானே எடுக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அப்படி நினைக்காதீங்க. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்களால் வெளியே சொல்ல முடியல. பட் இருந்தாலும் 1008 பிரச்சனையை நாங்கள் சமாளித்து கொண்டு இருக்கிறோம் இன்ன வரைக்கும், அப்படியே போராடி. ஏன்னா எங்களை நம்பி இவ்வளோ பேர் இருக்கீங்க, எவ்வளோ பேர் எங்களை பார்த்து இந்த தொழிலுக்காக எல்லாரும் இருக்கீங்க. கௌரவமாக தொழில் நடத்துகிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். அதுக்கு நான் மரியாதை கொடுத்து இவ்வளோ தூரம் நான் இந்த போராட்டத்துக்கு இறங்குறேன். இந்த போராட்டத்தில்
தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர் என் கணவர் சரத்குமார் அவர்களிடம் கூட நான் பேசிய போது அவரும் எங்களோட கூட நிற்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த போராட்டம் அறிவித்த உடனேயே இதற்கு ஆதரவு தெரிவித்த எஃப்சி தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எங்களுடைய கலைஞர்கள் சார்பாக நன்றியும் பாராட்டுகளும். அவங்க கையெடுத்ததுனால தான் இது பெருசாக இருக்குது. இல்லாட்டனா இது ஏதோ இப்போ புதையுண்டு போயிருக்கும். அவங்க கையில் எடுத்ததுனால இது சூப்பராக இருக்குது. முதல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராமாயணம் முதல்ல போச்சுன்னா பின்னாடியே மகாபாரதம் வருன்ட்டு. ராமாயணம் வந்திருக்கேன்னு காத்துக்கிட்டு இருந்தால் பின்னாடி மகாபாரதம் மாதிரி இவ்வளோ வருன்னு தெரியல. நாங்கள் என்ன இங்கே இருக்கிற இயக்குநர்களை என்ன கிள்ளுக்கிறியா என்ன? நாங்கள் என்ன அந்த கதை பிடிச்சிருந்தா அந்த கதையை ரைட்ஸ் வாங்குங்க, இங்கே இப்போ டைரக்ட் பண்ண சொல்லுங்கள், அதை பண்ணலாமே. நாங்கள் என்ன கோணலாவாக டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்? எதுக்கு இந்த மொழி மாற்று இதில் ஊறி போய் கிடக்கு? அதனால எல்லாருமே இதில் அடிமையாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப சீரியஸான இது. எந்த சேனல் பார்த்தாலும் மொழி மாற்று. முதல்ல இது ஒரு கலாச்சார சீரழிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கலாச்சாரம் ஒட்டியே இல்லை அந்த கதையெல்லாம். அதுவே பெரிய இது வருத்தத்துக்குரிய விஷயம். கவிதா பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு உயிர் இழப்பு உங்கள் கவனத்தை திருப்புறதுக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த வேதனை மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் இருக்குது. அது மீண்டும் தொடராமல் இருக்க தயவுசெய்து வெறும் கடிதம் மட்டும். கவிதா பாரதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் தான் இதை கையில் எடுத்திருக்கீங்க. இந்த வெறும் கடிதம் மட்டும் கொடுக்கறதுனால இது நடக்குமாங்கிறது என்னால் தீர்மானமாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு வர பல கடிதங்கள் கோர்ட்டு கேஸையே தூக்கி கீழே போட்டு உட்காந்துக்கிறாங்க. அதனால் வெறும் கடிதம் இதில் நிவாரணம் அடிக்குமாங்கிறதுல அடுத்த கட்ட போராட்டத்தை தயவு செய்து இதை முடித்தோன்னே நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல போகிறோம் என்று சொன்னாங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். இது இந்த மொழிமாற்ற தொடர்கள் அப்படின்றது இப்போ இல்லை. இது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜூனூன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது. பொதியில் தப்பாக தமிழ் பேசி தமிழ் படுகொலை அவன் தான் முதல்ல ஆரம்பித்தான். அப்போல்லாம் சமூக ஆர்வலர்கள்லாம் ரொம்ப அதை வன்மையாக கண்டித்தாங்க. குறிப்பாக நடிகர் விவேக் போன்றவர்கள்லாம் படத்தில் அதை கிண்டல் அடித்தாங்க. விவேக் ரொம்ப அருமையான ஒரு பணி செஞ்சிட்ருக்காரு. அதாவது பல படங்களை பார்த்திங்கன்னா டிவியில் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தவறாக தமிழ் பேசுகிறத கூட அவர் கிண்டல் அடித்து நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. இது விவேக் போன்றவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா இன்னும் உண்மையாக அவர் படத்தில் ஈஸியாக காமெடியாக பண்ணி இதை கலாச்சி விட்ருவார். இனிமேல் இந்த ஹிந்தி டப் சீரியலே பார்க்காத அளவுக்கு அவர் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பணிகள் செஞ்சிட்ருக்காரு. நாட் ஓன்லி இப்போ சீரியல்ஸ், நீங்கள் இங்கே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் தமிழில் வரணும்னு எவன் கேட்குறான்? ஜேசன் சாட்டம்லாம் தமிழ் பாட்டு பாடுறாரு. வடக்கே கேட்டு பாரு என்ன பற்றி பேசுவான் அப்படின்றாரு. ஒரு படம் பார்க்குறேன், அதில் ஜாகிசான் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அப்படின்றாரு. ஜாகிசான் எப்போ இந்த பாட்டை கேட்டார், ஜேசன் சாட்டம் எப்போ இந்த பாட்டை கேட்டான்ற மாதிரி இருக்குது. ஸோ இது தமிழ் ஆர்வலர்கள் நம்மை விட நம்ம இந்த துறையில் இருக்கிறதை விட தமிழ் ஆர்வலர்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒன்று. நம்ம வேலைவாய்ப்பு போகுது. இது நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல அந்த குளோபலைசேஷனை எதிர்க்கும் பொழுது நான் அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். அவங்களுடைய போராட்டங்கள் பல கம்யூனிஸ்டத்தினுடைய போராட்டங்கள் முதல்ல அவங்க போராடும் போது அது பைத்தியக்காரத்தனம் மாதிரி தெரியும். ஆனால் பின்னால் ஒரு 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கே நியாயமாக போராடியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அது மாதிரி என்றைக்கு உலக பொருளாதார மயமாக்கல்னு சொல்லி ஒன்று வந்ததோ அன்றைக்கு தான் இந்திய பொருட்கள் இன்றைக்கி ஏதாவது இந்திய கார்கள் இருக்கா, இந்திய பொருட்கள் இன்றைக்கி ஏதாவது விற்பனையில் இருக்கா, நம்ம வாங்குறோமா? நம்ம உபயோகிக்கிற அந்த ஷர்ட் பேண்ட்டில் இருந்து, நம்ம உபயோகிக்கிற பர்ஃப்யூம்லேருந்து, பவுடர்லேருந்து, சோப்புலேருந்து, பேஸ்ட்லேருந்து எதுவாவது இந்திய தயாரிப்பாக இருக்கா? ஸோ இதுவே ஒரு தவறான இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் நாங்கள் இயக்குனர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எந்த போராட்டத்துக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றோம். அது உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த சீரியல் முன்னாடி போய் நம்ம மறியல் பண்ணணும்னாலும் சரி, வேறு எந்த விதமான கலாட்டாக்கள் சண்டைகள் எதுக்கு வேணாலும் கூப்பிடுங்க, நாங்கள் ரெடி. நம்மளுடைய போராட்டத்தினுடைய அந்த தொடக்கம் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு காரணம்
இதற்கு முன்னால் நடந்த அந்த கூட்டத்தில் நம்மளுடைய தலைவர் நண்பர் சிவா அவர்களுடைய அந்த அறிவிப்பும், நம்மளுடைய அண்ணன் செல்வராஜ் அவர்களுடைய இந்த ஆத்மார்த்தமான அவருடைய அவர் சொன்ன அந்த செய்தியும் அந்த ஏற்பும் அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அன்னைக்கு அவங்க பேசும்போது, நண்பர் சிவா அவர்கள் பேசும்போது, நான் ஒரு தலைவனாக பேசினதா எனக்கு தோணலை. ஒரு 25-30,000 தொழிலாளர்களுடைய இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஒரு தாய் மனசோடு பேசினதா எனக்கு தோணுச்சு. அது காரணம் அவருடைய அந்த எப்படியாவது இந்த நம்ம எடுத்துக்கிட்ட இந்த செயலில் வெற்றி அடையணுங்கிறது தான். ஏன்னா இது நமக்கு தெரியுது, நம்மளுடைய சகோதரன் ஒருத்தனுடைய உயிரையே குடிச்சிருக்கு. இது ஒரு கேன்சருக்கு சமமான, ஒரு எய்ட்ஸுக்கு சமமான ஒரு நோய். இந்த அத்துமீறி நம் மண்ணுக்குள்ள நுழையிற இந்த தொலைக்காட்சி தொடர்கள், அதாவது இதை முறியடிச்சே தீரணுங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை. அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படையை. அதாவது எந்த மண்ணுக்கும் இல்லாத நம்ம தமிழ் மண்ணுக்கு மட்டுமே உள்ள ஒரு விளையாட்டு எதுனா கபடி. அந்த கபடிங்கிறது வெறும் விளையாட்டு அல்ல. நம்மளாம் நினச்சிக்குவோம் ஏதோ 2 டீம் பிரிஞ்சுக்கிட்டு விளையாடுது அப்படின்னு. ஆனால் அது இல்லை. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நடுப்புற ஒரு எல்லை கோடு இருக்கும். அந்தாண்ட ஒரு குழு இருக்கும், இந்தாண்ட ஒரு குழு இருக்கும். அந்தாண்ட இருக்கிறதுங்கிறது என் மண்ணை தாண்டி அந்நியர்கள், இந்தாண்ட இருக்குங்கிறது நம்மளுடைய மண், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய வாழ்க்கை. ஆக நீங்கள் 2 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறதுங்கிறது அந்த எல்லையை தாண்டி எதிரி எவன் உள்ள வந்தாலும் அந்த கோட்டை தாண்டி அந்தாண்ட ஒரு குழு, இந்தாண்ட ஒரு குழு, இது நம்மளுடைய மண். அப்போ எதிரில் இருக்கிறவன் எவனாவது அந்த எல்லையை தாண்டி உள்ள வந்தா இந்த மண்ணை ஆக்கிரமிக்க, இது எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு எவன் உள்ள வந்தாலும் அவனை திருப்பி அனுப்பக்கூடாது. அவனை தூக்கி போட்டு அங்கேயே மிதிச்சு அவன் மூச்சை நிறுத்தணும்னு சொல்ற வீரத்துக்கான, போருக்கான ஒரு ஒத்திகை விளையாட்டு தான் கபடி. அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய மண்ணில் நம்மளுடைய கலையை அழிக்க, நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிக்க, நம்மளுடைய வாழ்வியலை அழிக்க, சொல்லப்போனால் இதை நம்பியே இருக்கிற நம்மளுடைய திரை குடும்பத்தினுடைய நம்மளுடைய ஒட்டுமொத்தமான அந்த அடிப்படை அத்தனையும் அழிக்க தான் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி தொடர்கள் உள்ள வந்துகிட்டு இருக்கு. இதை அன்னைக்கு சொன்ன மாதிரி இதை அனுமதிக்கிறதுங்கிறது வேற யாருமே இல்லை. இதுக்கு கையசைச்சு இதுக்கு வரவேற்பு கொடுக்கறதுங்கிறது சமரசமே இல்லாமல் நம்ம பேச வேண்டியது தொலைக்காட்சி அந்த நிலையங்களின் முதலாளிகள் மட்டுமே தான். அவங்கள யாரும் நாங்கள் எதிரியாக நினைக்கல. நாங்கள் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே எதிரியாக நாங்கள் நினைக்க போகிறதில்ல. ஆனால் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறதுக்கு, நீங்கள் அதுக்கு அனுமதிக்கிறதுனால உங்களை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். அது கூட எங்களுடைய நிலையை சொல்கிறதுக்கு தான். நாங்கள் இப்படி எங்களுடைய ஒரு உறவினர், என்னுடைய சகோதரனை நாங்கள் இழந்திருக்கோம், இன்னும் நாங்கள் இழப்போம். அன்னைக்கு என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, பேச பேச குனிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க மற்றவங்க பேசும்போது. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் வேலை செஞ்சு நான் படப்பிடிப்புக்கு போய் 1 வருஷம் ஆகுது சார் அப்படின்னு அந்த நெத்தி அழுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய வலி என்ன? அப்போ இதை நம்பியே இருக்கிறவங்களுடைய அந்த வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படிங்கிறது தான். ஆக எல்லாரும் சொன்னது போல நம்மளுடைய அண்ணன் மனோபாலா அவர்கள் சொன்னாங்க. அவர் சொன்னது 100% உண்மை. எந்த காலத்திலையும், அது அரசாங்கம் இருந்தாலும் சரி, அமைப்பாக இருந்தாலும் சரி, கடிதம் எழுதுறதுனால ஒரு காலத்திலும் எதுவும் நடக்காது. அது வெறும் பேனா, பேப்பர். அது எங்கே போகுதுன்னா 100% குப்பை தொட்டிக்கு தான் போகும். எந்த முதலாளியும் கடிதத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் நாங்கள் எங்களை இழந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது தான். அதுக்கு எல்லாரும் சொன்னது போல் நம்ம முதல் கட்டமாக கொடுப்போம். ஏன்னா 60 நாள் காலம்ங்கிறது சரியானது. அதுக்கப்புறமும் இல்லைன்னா போராட்டத்தை தவிர வேற வழியே இல்லை. மிக முக்கியமாக அண்ணன் செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல டப்பிங் பேசலைன்னா போகாது. சகோதரர் படத்தொகுப்பாளர் சொன்னார், அடுத்த கட்டம் அவங்கள்ட்ட வரணும், அவங்களும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் செல்வராஜ் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், பாம்பேயிலே பேசுகிறவங்க இருக்காங்க, அங்கேயே பேசி நேராக சேனலுக்கு வரும் அப்படின்னா, உங்களை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை உங்களுடைய தொலைக்காட்சி நிலையத்தினுடைய முன்னாடி நாங்கள் உக்கிரமாக போராடுவதை தவிர வேற வழியே இல்லை. அந்த போராட்டத்தின் வெளிப்பாடுங்கிறது எங்க உயிரே போகும்போது ஒரு கூட்டத்தினுடைய நிலை, ஒரு காக்கா செத்து விழுந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான காக்கா கர்ணகொடூரமா கத்தி சுத்தி சுத்தி வருது. அப்ப எங்களுடைய சகோதரன் ஒருத்தன் சாகும்போது, செத்ததுக்கு அப்புறமும் நாங்க கோரிக்கை வச்சதுக்கு பிறகும் நீங்க செவி சாய்க்கலன்னா, காக்காயே போராடும் போது நாங்க எப்படி போராடுவோம், எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத எங்களால இப்ப கணிச்சு சொல்ல முடியாதுங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். இது எங்களுடைய வேற வழியே இல்லை. இப்ப எல்லாத்துக்கும் யூனியன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், தொலைக்காட்சி நிலையத்தினுடைய முதலாளிகளுக்கு யூனியன் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆக நாமெல்லாம் உக்கிரமா நின்று போராடுனா அவங்களுக்கு யூனியன் இல்லைன்னாலும் யூனியன் உருவாகும். மொத்தமா நாம முடக்கும் போது அவங்க யூனியனை கூட்டி அவங்க பேசி ஆகணும். அப்படி அவங்க ஒரு யூனியன் அமைக்கிற அளவுக்கு நம்மளுடைய போராட்டம் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால்தான் தொழிலாளர்கள் நாங்கள் வாழ முடியும் என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் நல்லாக இருப்பதற்கு நாங்கள் தோள் கொடுக்கிறோம், உங்களை சுமக்கிறோம். நிச்சயமாக அதற்கு நியாயம் கிடைக்க போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் மற்றும் ஒரு கருத்தை சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் சமீபத்தில் நிறைய கோரிக்கைகளை வைத்தாலும் உங்களுக்கு சேனல்களில் இருந்து போதுமான அளவு நிதியோ உங்கள் ஒதுக்குவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் கட்டளையிடுங்கள், தயாரிப்பாளர் சங்கமாகி நீங்கள் கட்டளையிடுங்கள். இந்த தொகையை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் சேனலுக்கு ஸ்லாட் கொடுப்போம் என்று முடிவு செய்யுங்கள். அதை மீறி பணியாற்றுகின்ற தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சேனல்களாக இருந்தாலும் நாங்கள் யாரும் ஒத்துழைக்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து உங்களுக்காக நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். இந்த மொழி மாற்றத்துடன் நடிகர் நடிகைகளுக்கு மட்டுமல்ல, தயாரிப்பாளர்கள் மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கும். நேற்று பாலாஜி யாதவ் போல பல தொழிலாளர்கள் எத்தனையோ மாண்டிருக்கிறார்கள். அந்த பாலாஜி யாதவை அவருடைய சாவை ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்குவதான் இந்த போராட்டத்தின் சிறுதுளி, இது பெருதுளி ஆக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தோள் கொடுத்து இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஃபெஸ்ட் தலைவர் கவிதா பாரதி அவர்களிடம் நான் இந்த பிரச்சனையை பற்றி அடிக்கடி நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். சார் இது பாருங்கள் கவிதா பாரதி, இது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு ஒரு பூகம்பம் போல் பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். நாங்களும் சில முயற்சிகள் எடுத்தோம். ஸ்டெப்ஸ் மூலியமாக ராதிகா மேடம் அவங்க தலைமையில் பல முயற்சிகள் எடுத்தோம். ஆனால் சேனல்லேருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கோம். இன்றைக்கி இந்த போராட்டத்தோடு நம்ம இதை நிறுத்திடக்கூடாது. இதை நம்ம முழு முயற்சியாக செயல்பட்டு எல்லா சேனலுக்கும் ஃபெப்சியோட உதவியோடு, ஸ்டெப்ஸோட உதவியோடும், ஃபெஸ்ட்டோட உதவியோடும் நிச்சயமாக நம்ம இதில் வெற்றி கடை வேணும். அப்போ தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர வாய்ப்பு இந்த சின்ன திரையில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போது தலைவர் தானு சார் அவர்களிடம் ஒப்புதலோடு நான் சொல்கிறேன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன திரையில் ஒளிபரப்பாகும் மொழி மாற்ற தொடர்களை தவிர்க்க கோரி நடைபெற்ற ஒரு நாள் அடையாள சின்னத்திரை படப்பிடிப்பு மற்றும் பிற பணிகள் நிறுத்த போராட்டத்தில் எடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள். 1. மொழி மாற்ற தொடர்களால் சின்ன திரையில் பணிபுரியும் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகையர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதால் தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் மொழி மாற்று தொடர்களை உடனடியாக தவிர்க்க வேண்டும் என்று தொலைக்காட்சி நிறுவனங்களை கேட்டுக்கொள்வது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மொழி மாற்று தொடர்களுக்கு பதிலாக நேரடி தொடர்களுக்கு வாய்ப்பளித்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்விக்க வேண்டும் என்று தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை மனு வழங்குவது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இன்றே அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் நேரடியாக சென்று போராட்டக் குழு கோரிக்கை மனுக்களை வழங்குவது என்றும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போராட்டத்தை ஒருங்கிணைந்து நடத்துகின்ற அமைப்புகள் தென்னிந்திய சின்னத்திரை தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு. மேலும் இங்கே இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுடைய முழு ஆதரவை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று கூறி சொன்ன தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமன் அவர்களுக்கும், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் தானு அவர்களுக்கும் அண்ணன் தியாகண்ணன் சொன்னாங்க, எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கமும் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு. அதனால் அந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் அக்கா ராதிகா அக்கா சொன்னாங்க, தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்களும் பொதுச் செயலாளர் திரு ராதா ரவி அவர்களும் என்றும் உங்களுடன் இருப்பார்கள் என்று கூறினார்கள். ஆகவே தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் இங்கே ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இணைக்கப்பட்ட சங்கங்களுக்கும் எங்களுடைய இந்த போராட்ட குழுவின் சார்பில் நன்றி.